தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடினா என்ன, எல்இடி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் சப்ளை சர்க்யூட்டை பற்றி தான் பார்ப்போம். அந்த பவர் சப்ளை சர்க்யூட்னா என்ன, அந்த பவர் சப்ளை சர்க்யூட் எங்கேயே யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜர் கூட என்ன ஒரு பவர் சப்ளை சர்க்யூட் தான். ஓகே, அந்த பவர் சப்ளை சர்க்யூட்டை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். கீழே இருக்க உங்கள் எனி ஃபர்தர் என்கொயரிஸ் அப்படின்னு ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கால் பண்ணுறீங்க. கால் யாரும் பண்ண வேண்டாம், ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் ரைஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேர் ஃபோன் கால் பண்ணுறீங்க, அதை வந்து அட்டன் பண்ண முடியல, அதை வந்து நான் டிஸ்கனெக்ட் தான் பண்ணி விட்றேன். ஓகே, அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். சரி ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். பவர் சப்ளை அப்படின்னா நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா 230 வோல்ட் ஏசி. ஆனால் நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒர்க் ஆகுது எல்லாமே 5 வோல்ட் டிசி. இப்போ அந்த 5 வோல்ட் டிசிக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவர் சப்ளை சர்க்யூட்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு பவர் சப்ளை சர்க்யூட் கம்பல்சரி இருக்கும். ஓகே, ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸே எடுத்துக்கிட்டாலும் சரி உள்ளே என்ன ஆகும், நமக்கு 230 வோல்ட் ஏசி இன்புட்டாக கொடுப்போமே தவிர ஆனால் உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அப்போ அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகிறது எல்லாமே 5 வோல்ட் ஆர் 12 வோல்ட்டில் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிவிக்கு என்ன பண்ணுவோம், 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுப்போம். ஆனால் 230 வோல்ட் ஏசியை இன்புட்டாக வாங்கிக்கிட்டு அது உள்ளே என்ன பண்ணுவோம், இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு எல்லாமே 5 வோல்ட் ஆர் 12 வோல்ட் மட்டும் தான் இன்புட் கொடுக்க போகுது. அப்போ உள்ளே ஒரு பவர் சப்ளை சர்க்யூட் இருக்குது. அதே நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜர் எடுத்துங்க. மொபைல் ஃபோன் சார்ஜர் என்ன பண்ணுறோம், டேரெக்டாக எடுத்து போய் சுவிட்ச் பாயிண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அங்கேருந்து என்ன 230 வோல்ட் இன்புட் உள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மொபைல் ஃபோன் சார்ஜர் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டு. ஓகே, அதுவும் டிசி அவுட்புட் தான் இருக்கும். ஏசி அவுட்புட்டுக்கு டிசி அவுட்புட் 5 வோல்ட் தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னாவே என்ன ஆகுது, லோ வோல்டேஜில் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகுது. அப்போ அந்த லோ வோல்டேஜ் கன்வர்ஷனுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபிடி அப்லோட் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர 230 வோல்ட் ஏசியை 12 வோல்ட் ஏசி இல்லை 24 வோல்ட் ஏசியாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா வர ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டெப் அப், இன்னொன்று வந்து ஸ்டெப் டவுன். அப்போ ஸ்டெப் அப் என்ன பண்ணோம் அப்படின்னா லோ சிக்னலாக ஹை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா அப்போ அப்படின்னா மேலே தானே, அப்போது லோ சிக்னலாக ஹை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. அதே ஸ்டெப் டவுன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஹை சிக்னலாக லோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் டவுன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நம்ம இந்த பவர் சப்ளை சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் சப்ளை இருக்குது, நியூட்ரல் ஆர் ஃபேஸு. அது என்ன, அது ப்ரைமரி வெண்டிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, செகண்டரி வெண்டிங் அப்படிங்கிறது நான் ஒரு 3 டெர்மினல் மட்டும் தான் இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும், மெயின் சப்ளைலேருந்து டேரெக்டாக ப்ரைமரி வெண்டிங்க்கு வருது. ப்ரைமரி வெண்டிங்க்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர் மீடியம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ப்ரைமரி வெண்டிங்கும் செகண்டரி வெண்டிங்கும் ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கோர் மீடியம் கொடுத்துருக்காங்க. இந்த கோர் மீடியத்துக்கு எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி வைண்டிங் இருக்குது. அந்த செகண்டரி வைண்டிங் என்ன பண்ணும், இங்கேருந்து எனக்கு என்ன கொண்ட சிக்னல் வந்து இங்கே பாஸ் ஆகும். எப்படின்னா இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஓகே, அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரிசீவ் பண்ணுறப்போ இங்கே எவ்வளோ வைண்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணும், இது வந்து ரிசீவ் பண்ணும். அப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது 24 வோல்ட். அப்போ 24 வைண்டிங்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அப்போ 24 வைண்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணுங்க, வோல்டேஜ் வந்து ரிசீவ் பண்ணும். ஒரு சில சமயம் 22 வைண்டிங் இருந்தால் 22 வோல்ட் தான் ரிசீவ் பண்ணும். இல்லை 26 வைண்டிங் இருந்துச்சு அப்படின்னா 26 வோல்ட்டுக்கு ரிசீவ் பண்ணும். ஓகே, நம்மளால் அக்யூரேசியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஹியூமன் பண்ணுறப்போ அது வந்து அக்யூரேசி வந்து இருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ 24 வோல்ட் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 24 வோல்ட். அப்போ அவுட்புட் வந்து 24 வோல்ட் வந்து கம்பல்சரி வரும். ஓகே, இதெல்லாம் எந்த இஷ்யூமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுங்கள். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எதுக்காக அப்படின்னா நம்ம ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருப்பேன், ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லாம் நடத்திருப்பேன். ஓகே, அந்த ஹாஃப் வே ஃபுல் வே பிரிட்ஜ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பில்ஜி ரெக்டிஃபையர் தான் இருக்குது. பில்ஜி ரெக்டிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பாசிட்டிவ் சப்ளை வருது. மேலே பாசிட்டிவ் சப்ளை வரப்போ D1 வந்து கண்டக்ட் பண்ணோம், D2 வந்து கண்டக்ட் பண்ணாது, D3 வந்து கண்டக்ட் பண்ணோம், D4 வந்து கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா மேலே பாசிட்டிவ் அப்படி வரப்போ D1 தான் என்ன அது ஃபார்வர்ட் பேஸில் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி D3 வந்து ஃபார்வர்ட் பேஸில் ஆக்ட் ஆகும். மற்ற 2 டயோடும் ஃபார்வர்ட் பேஸில் ஆக்ட் ஆகாது. அப்போ மற்ற 2மே ஒர்க் ஆகாது. அப்போ மேலே பாசிட்டிவ் சப்ளை வரும், கீழே நெகட்டிவ் சப்ளை வரும். இப்போ ஒருவேளை மேலே வந்து நெகட்டிவ் சப்ளை வருது, கீழே வந்து பாசிட்டிவ் சப்ளை வருது. அப்போ என்ன பண்ணோம், D2 வந்து கண்டக்ட் பண்ணோம், அதே மாதிரி D4 வந்து கண்டக்ட் பண்ணோம். ஏன்னா D1 D3 கண்டக்ட் பண்ணாது. அப்போ நமக்கு 2 மட்டும் தான் என்ன பண்ணோம் ஃபார்வர்ட் பேஸில் ஆக்ட் ஆகும். D2 D1 மட்டும் D4 மட்டும் தான் ஃபார்வர்ட் பேஸில் ஆக்ட் ஆகும், மற்ற எல்லாமே ரிவர்ஸ் பேஸில் ஆக்ட் ஆகும். இப்போ D4 ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் சப்ளை வரும், அதுவும் இந்த வழியாக உள்ள இன்புட்டாக வந்துடும். அதே மாதிரி D2 கண்டக்ட் பண்ணுறப்போ அங்கேருந்து நெகட்டிவ் சப்ளை தான் வரும், அதுவும் இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்துடும். ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த D1 D4 ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக 7805 ஃபஸ்ட்டு பின்னுக்கு நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, 7805 அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பேசிக்காக அதில் யூஸ் பண்ணிருக்க காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு பாசிட்டிவ் ஓடிச்சு டேரெக்டாக 7805 ஃபஸ்ட்டு பின்னுக்கு நான் இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போ அது இன்புட்டாக கொடுத்து எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3வது பின்னில் அவுட்புட் இருக்குது. அப்போ 3வது பின் அவுட்புட் எவ்வளோ வரும், 5 வோல்ட். ஏன்னா நம்ம 7805 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 7805 கான்ஸ்டன்ட் வோல்ட் வந்து 5 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 5 வோல்ட் வந்து அவுட்புட் வரும். ஓகே, அப்போ எனக்கு இங்கேருந்து ஒரு அவுட்புட் எப்படி இருக்கும், பல்சேட்டிங் டிசியாக இருக்கும். ஓகே, அந்த பல்சேட்டிங் டிசியை நான் ஃபியூர் டிசியாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ கெப்பாசிட்டர் என்ன பண்ணுவோம், சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். கரண்ட் வரப்போ என்ன பண்ணுவோம், சார்ஜ் பண்ணோம், கரண்ட் இல்லாதப்போ டிஸ்சார்ஜ் பண்ணோம். அப்போது எனக்கு ஒரு பல்சேட்டிங் ரிப்பல்ஸு, ஏன்னா பாசிட்டிவ் பல்ஸ் வரப்போ பல்ஸ் மேலே வரும், அடுத்து நெகட்டிவ் பல்ஸ் வரப்போ மறுபடியும் பல்ஸ் வரும். அப்போ என்ன ஆகும், லோ பல்ஸ் போகிறப்ப எங்கே என்ன ஆகும், அங்கேயும் லோ பல்ஸ் போகும். அந்த லோ பல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் ரிப்பல்ஸ் வந்து வந்துருக்கும். ஓகே, அந்த இதுக்கான வேவ் ஃபார்ம் எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸ் பில்ஜி ரெக்டிஃபை அப்படின்னு ஒரு சர்க்யூட் நடத்திருப்பேன். அந்த சர்க்யூட்டுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டே இதை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ அந்த ரிப்பல்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், எனக்கு எப்போ லோ வோல்டேஜ் வருதோ அப்போ கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்க வோல்டேஜ் எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு சம் ரிப்பல்ஸ் இல்லாமல் டேரக்ட் கரண்டாக வரும். அப்போ டேரக்ட் கரண்டை தான் என்ன பண்ணுங்க, நான் 7805 இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அந்த அவுட்புட் 5 வோல்ட் தான் என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து 7805 தேர்ட் பின்லேருந்து எடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் ஒரு எல்இடி போட்டிருப்பேன். ரெசிஸ்டருக்கு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கலர் கோடிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெசிஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ரெசிஸ்டர் எதுக்காக அப்படின்னா ஒரு மின் தடை. ஏன்னா எல்இடியோட ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து 1.2லேருந்து மேக்ஸிமம் 3 வோல்ட்டு. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 24 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 24 வோல்ட். அப்போ நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 24 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், எல்இடி வந்து பஸ்ட் ஆகிடும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், நான் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்இடியை யூஸ் பண்ணுங்க. எல்இடி அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் லைட் எமிட்டிங் டயோடு. ஓகே, இது என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், செகண்ட் பின் பார்த்தீங்க அப்படின்னா காமன் கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜிஎன்டின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, நீங்கள் வந்து நெட்லேருந்து டயக்ராம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமன்னு இருக்கலாம், இல்லை கிரவுண்டுன்னு இருக்கலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, செகண்ட் பின் கிரவுண்டு, 3வது பின் அவுட்புட்டு. இந்த இதோட அவுட்புட்ஸு. ஏன்னா நம்ம 220 வோல்ட் ஏசி இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா 5 வோல்ட் டிசி அவுட்புட். இதுதான் பவர் சப்ளை சர்க்யூட். ஓகே, நீங்கள் 220 வோல்ட் ஏசி இன்புட்டாக கொடுக்குறீங்க, 5 வோல்ட் ஏசி டிசி வந்து எனக்கு அவுட்புட்டாக வரும். ஓகே, நம்ம பவர் சப்ளை சர்க்யூட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 220 வோல்ட் ஏசியை 5 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏசி டு டிசி கன்வர்ஷனுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறோம், நம்ம பவர் சப்ளை சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். இந்த பவர் சப்ளை சர்க்யூட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதுக்கான சிமுலேஷன், ஓகே, ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேரில் வந்து நம்ம எப்படி ஒரு சிமுலேஷன் மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இன்னொரு வீடியோ டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.